வளர்ந்திடவும் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் வளர்ந்திடவும் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is being offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of our Lady of Good Health of Velankanni who are watching the same. தந்தை மகன் தூயாமையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திருவருகை காலத்திலே அவருடைய பிறப்புக்காக நாம் இந்த நவநாட்களிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்று 3வது நாளாக இருக்கின்றது, 19ஆம் தேதி. வர இருக்கின்றவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். நம் எல்லைகளில் இனி அச்சமே இராது. ஏனெனில் அவரே நம் மீட்பர் என்ற நம்பிக்கை தருகின்ற விதத்திலே அந்த ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார், நமது அடைக்கல பாறையாக இருக்க விரும்புகின்றார். அவருடைய அந்த விளைவை நம்முடைய உள்ளங்களிலே உண்மையாக்க இத்திருப்பலியில் சங்கமிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்புறம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித கண்ணையின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான எவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சக்கரவர்த்தி அவர் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பலஸ்தீனியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவனிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்துக்குரியதாயிருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போது ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 71 பதிலுரை பாடல் பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. ஆண்டவரே
பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மை நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. Alleluia, 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 Alleluia. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அரும் சின்னமே, எங்களை மீட்க எழுந்தருளும், தாமதம் செய்யாதேயும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 திரு சொற்றொடர்கள் 5 முதல் 25 முடிய. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபொழுது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திரு கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வான தூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றிலிருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முறிந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன்.
உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர், உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்கு காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபொழுது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கோர்ந்து என் நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நவநாட்களிலேயே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மனபலிய ஜபமானது கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதை ஒவ்வொரு நாளும் நினைவிலே வைத்து கிறிஸ்துவனுடைய பிறப்புக்காக உங்களையே தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த நவநாட்களிலே திரு அவையானது, தாய் திரு அவையானது நமக்கு கற்றுத்தருகிறது. அது முதலாவதாக இந்த 17ஆம் தேதி நாம் ஆரம்பித்த பொழுது, உன்னதரின் ஞானமே ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகிறவரே எங்களுக்கு உண்மையின் வழி காட்ட வந்தருளும். ஆண்டவர் வர இருக்கின்றார், அவரை நாம் வரவேற்க வேண்டும். அந்த வரவேற்கின்ற அந்த மனநிலையிலே முதலாம் நாளிலே அந்த மீட்பு திட்டத்தின் ஊற்றுக்கண், அந்த ஊற்றுக்கண்ணின் வெளிப்பாடு இயேசு. வாரும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று அதை நினைவு கூர்ந்து நாம் அந்த முதல் நாளை தயாரிக்க வேண்டும் என்று திரு அவை நமக்கு பணித்திருக்கின்றது. உன்னதரின் ஞானமே ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகிறவரே எங்களுக்கு உண்மையின் வழி காட்ட வந்தருளும். இதே நினைவோடு அந்த முதல் நாளை நாம் செலவழித்தோம். நேற்றைய தினத்திலே நாம் இன்னொரு மனவலிய ஜெபத்தை நினைத்து ஆண்டவருடைய பிறப்புக்காக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அது என்ன? இஸ்ராயேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் தந்தவரே, ஈந்தவரே, திரு கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். இதான் இந்த மனவலிய ஜெபம். இஸ்ராயேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திரு சட்டம் ஈந்தவரே, திரு கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும் என்று நேற்றைய தினத்திலே அந்த இதய துடிப்பை கொண்டவர்களாக ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயாரித்தோம். இன்றைக்கு இந்த 3வது நாளிலே இன்னொரு மனவலிய ஜெபத்தை திரு அவை நமக்கு கொடுத்து, இந்த இதய துடிப்பை கொண்டவர்களாக இந்த நாளிலே நீங்கள் வாழுங்கள். அந்த ஆண்டவர் வர தாமதிக்க மாட்டார். அவர் நம் அருகிலே வந்து கொண்டே இருக்கின்றார். வரவேற்போம் என்று அந்த இதய துடிப்பை இன்றைக்கு கற்றுத்தருகிறது. அது என்ன? ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அருண் சின்னமே, எமை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும். ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அருண் சின்னமே, எமை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும். இந்த மனவலிய ஜெபத்தை உள்ளத்திலே இந்த நாளிலே தாங்கிக் கொண்டவர்களாய் அந்த ஆண்டோடைய வருகைக்காக நாம் நம்மையே உருவாக்கி கொள்வோம் என்று திரு அவை தாய் தன் பிள்ளையை எவ்வாறு அரவணைத்து வளர்த்தெடுப்பாளோ அதுபோல நம்மையும் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையிலே வளர்த்தெடுக்கின்றது கிறிஸ்துவின் பிறப்பு விழாவுக்காக. இதே போல் ஒவ்வொரு நாளும் இந்த அல்லேலியா பாட்டு பாடுறோம் இல்லையா? அல்லேலியா அல்லேலியா நற்செய்திக்கு முன்னால் அதில் அந்த மனவலிய ஜெபம் வரும். இந்த 9 நாட்களுக்கும் அது வரும். அந்த அல்லேலியாவில் என்ன போட்டிருக்கோ அதுதான் அந்த நாளின் இதய துடிப்பாக நாம் கொண்டிருக்க வேண்டியது. எனவே நாளைக்கு நீங்கள் பூசைக்கு வரல, அந்த அல்லேலியா சமயத்தில் என்ன பாடுறாங்க அந்த வார்த்தையை கவனம் வைக்கணும். அந்த நாள் பூரா அந்த இதய துடிப்போடு நீங்கள் வாழ்ந்த ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மையே தயாரித்து அந்த ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய வாசகங்களுக்கு நாம் வருகின்றோம். முதல் வாசகத்திலும் 2வது வாசகத்திலும் 2 குடும்பங்களை நாம் சந்திக்கின்றோம். 2 குடும்பங்களிலும் ஒரு பற்றாக்குறை இருக்கின்றது. திருமணம் செய்து வைக்கின்றார்கள். திருமணம் செய்து வைத்தால் அதோடு முடிந்து விடுவது கிடையாது.
அந்த குடும்பத்திலே குழந்தை பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமையான குடும்பம். இல்லை என்றால் ஊரே அவர்களை பார்த்து திருமணம் செய்தார்கள், குழந்தை வரம் இல்லை என்று பரிதாபமாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே 2 குடும்பங்களை நாம் சந்திக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், சிம்சோன் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை பற்றிய ஒரு குறிப்பு, வரலாற்று குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. அதான் அந்த பற்றாக்குறை. மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. அந்த சமயத்தில் பாருங்க, கடவுள் அவருக்கு அடைக்கல பாறையாக வருகின்றார். ஆண்டவரின் தூதர் பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாட்டை கடவுள் அறிந்தவராக இருக்கின்றார். அதை தம் வானதூதர் மூலமாக அந்த பெண்ணுக்கு சுட்டி காட்டுகின்றார். நீ குழந்தை பெற முடியாத நிலையில் இருக்கின்றாய், உன்னால் குழந்தை பெற முடியாது, ஆனால் குழந்தை பெற வேண்டும் என்று நீ என் முன்னிலையிலே, இறைவனின் முன்னிலையில் வந்து மன்றாடுகின்றாய். உன் மன்றாட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியை இந்த வானதூதர் அவருக்கு கூறுகிறார். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த கரையை போக்குகின்றார். நானே உன்னை தாங்குகின்றவராக அடைக்கல பாறையாக இருக்கின்றேன் என்று தந்தையாம் இறைவன் அந்த வானதூதர் மூலமாக அந்த பெண்மணிக்கு அந்த செய்தியை தருகின்றார். நீ மலடியாய் இருந்ததான் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று அந்த நற்செய்தியை அவருக்கு கூறுகின்றார். அவ்வாறு நீ பெற்றெடுக்கின்ற அந்த குழந்தை சாம்சன் என்று அழைக்கப்படும். அவர் நாசீர் என்று அழைக்கப்படுவார். அதாவது நாசீர் என்றால் இறைவனுக்கு முழுமையாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் அர்ப்பணிக்கப்பட்டவராக இருப்பார். எனவே அவரை நீ பெற்றெடுக்க வேண்டும் என்றால் நீ தூய்மையான வாழ்க்கை நெறியை கடைபிடிக்க வேண்டும். தீட்டானதை உண்ணக்கூடாது, ரசம் அருந்தக்கூடாது, வேறு எந்த மதுபானமும் அருந்தக்கூடாது, உபவாசமாக இருக்க வேண்டும் என்று அவரை உருவாக்குகின்றார் அந்த குழந்தை பேச்சினை பெறுவதற்கு. இதை போய் அவர் தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லுகின்றார். அவர்களுக்கு அந்த குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார். அவர் நாசீராகவே இருப்பார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்த பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். நாசீர் என்றால் கடவுளுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவராக இருப்பார். எனவே இந்த வாசகத்தில் நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குறை இருக்கின்றது, ஒரு பற்றாக்குறை இருக்கின்றது. இங்கே குழந்தை இல்லாத பற்றாக்குறை, அதுபோல நிறைய பற்றாக்குறைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்தையும் கேட்டால் அவர்கள் நாள் முழுவதும் அதை பற்றி விளக்கம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எனவே எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நமது அடைக்கல பாறையாக இருக்கின்ற அந்த இறைவன் அறிந்தவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை கொண்டு அவருடைய திருவுளத்தின்படி இந்த மண்ணிலே தொடர்ந்து வாழ்வோமே என்றால் நமது வேண்டுதல்கள் கேட்கப்படும். நாம் கேட்கின்ற வேண்டுதல்கள் உடனடியாகவோ சிறிது நேரம் கழித்தோ அல்லது நிறைவேறாமல் போனாலோ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய மகிமைக்காக அந்த வாழ்க்கையை நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற அந்த புரிதலையும் விழிப்புணர்வையும் ஆண்டவர் தருவார் என்பதை நாம் உணர்ந்து வாழ அந்த குடும்பத்தின் அனுபவமானது நமக்கு கிறிஸ்து பிறப்பு விழா வருகின்ற இந்த காலகட்டத்திலே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது அங்கே நாம் 2வது குடும்பத்தை பார்க்கின்றோம். சக்கரியா, எலிசபெத், வயதானவர்கள். அவர்களுக்கும் குழந்தை இல்லை. ஆனால் நேர்மையாளர்கள். சாதாரணமாக உலகத்தில் என்ன பார்க்குறோம்? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, குழந்தை பெறணும், சொந்தமாக தான் கட்டி வச்சுருப்பாங்க, மாமா மக அப்படி இப்படிலாம் கட்டி வச்சுருப்பாங்க. நெருக்கடியான நேரத்தில் நெருக்கடியான உறவுகள், சொந்த பந்தம் பிரிஞ்சிடக்கூடாது, சொத்து பற்றி பிரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பிள்ளை பிறக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? சொந்தத்தில் பிள்ளையை கட்டிவிட்டோமோ எப்படி இந்த பிள்ளையை அனுப்புறதுன்ட்டு வேறொரு பெண்ணை வைத்துக் கொள்வார்கள். பரிதாபமான சூழ்நிலை. ஆனால் இங்கே பாருங்கள், இவர்கள் இருவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நேர்மையாக வாழ்கின்றார்கள். வயதாகிவிட்டாலும் பரவாயில்லை என்று அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். அதான் அந்த பாடம். அதுலேயும் அவங்களுக்கு அந்த ஆண்டவர் சொல்கிறார், உனது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேரோகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார்.
தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்ப வரச் செய்வார். அருமையான குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமான அந்த குழந்தையை ஆண்டவர் அந்த பெற்றோருக்கு கொடுக்கின்றார். அங்கே அந்த சக்கரியா தடுமாறுகின்றார். மாதா எப்படி தடுமாறினாங்களோ அதே போல் அவரும் தடுமாறுகின்றார். உடனே அதற்கு அந்த வானதூதர், நீ இனிமேல் பேசக்கூடாது, இனிமேல் நீ பேசவே முடியாது, பேச முயற்சித்தாலும் பேச முடியாது, சைகைகளினால தான் நீ பேச முடியும். அந்த குழந்தைக்கு நீ யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று அந்த கட்டளையை சொல்லிவிட்டு, அந்த ஊமைத்தனமாக இருக்கின்ற அந்த நிலையே உனக்கு அடையாளம், கடவுள் உன்னோடு உறவாடினார், உன்னை ஆசீர்வதிக்கின்றார் என்பதற்கு என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அந்த ஆலயத்திலே அவர் தூபம் காட்டுகின்ற பணி முடிந்தவுடனே வீட்டிற்கு செல்லுகின்றார், மனைவியோடு வாழ்கின்றார். திருமுழுக்கு யோவான் பிறக்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நேர்மையான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, தவமான வாழ்க்கை, அந்த ஆண்டவரின் மீது கட்டி எழுப்பப்படுகின்ற வாழ்க்கை, அதை நாம் வாழ்வோம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நிச்சயமாக நாம் இந்த மண்ணிலே விளங்குவோம் என்பதை மறுதலிக்கவே முடியாது. ஒரு சில வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுகின்றன, ஒரு சில வேண்டுதல்கள் காலம் தாழ்த்தி நிறைவேறுகின்றன, ஒரு சில வேண்டுதல்கள் நியாயமான வேண்டுதல்களாக இருந்தாலும் தலைமுறையாக நிறைவேறாமல் போகின்றன, பல்லாண்டுகள் நிறைவேறாமல் இருக்கின்ற, 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் என்று சென்றாலும் நிறைவேறாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் எனக்கு இருக்குது, 25 வருஷம் ஆச்சு நிறைவேறலை. வீட்டில் இருக்கவங்களாம் எப்போ நிறைவேறும், எப்போ வேண்டுகிங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுகிங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேர்மையாக இருங்கள், ஆண்டவரை நம்புங்கள், என்றோ நாளைக்கோ ஒரு நாள் அது நிச்சயமாக நிறைவேறும். நாமே இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் நம்ம சந்ததியினருக்கு அது நடக்கும், ஆசீர்வாதமாக முடியும் என்று தான் நான் சொல்லி என் குடும்பத்தினரை திடப்படுத்துகின்றேன். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே உடனே நிறைவேறலாம், காலம் தாழ்த்தி நிறைவேறலாம், நிறைவேறாகவே போகலாம். இந்த மண்ணில் நாம் கண்ணை மூடுகின்ற வரையிலும் அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் அந்த ஆண்டவரே அவரே என்னுடைய அடைக்கல பாறையாக இருக்கின்றார், என்னை தேடி வந்தவராக இருக்கின்றார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற உறுதியோடு வேறுவிட்டு அவர் அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் என்றென்றும் இந்த மண்ணிலே நம் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் அந்த ஆண்டவரிலே வெற்றி கொண்டவர்களாக இருக்கின்றோம். காரணம், நமது மீட்பர் நான் இந்த உலகை வென்றுவிட்டேன் என்ற அந்த உத்தரவாதத்தை நமக்கு தந்துள்ளார். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயேற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயேற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பழியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பழியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே, தேவநிலையாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் என்று இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயத்தில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் வேண்டுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடனே பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் இன்றைய விருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அறிவிப்பு. வழங்கப்படுகிற நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் நல்ல பாவசியத்தினம் செய்தவர்கள், இந்த பூசையிலே முழுமையாக பங்கேற்றவர்கள் மட்டுமே உட்கொள்ளலாம். பிரமத சகோதர சகோதரிகள் நற்கருணை உட்கொள்ள முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நற்கருணை நாவில் வழங்கப்படுகிறது. Dear pilgrims, those who have, especially the Catholics who have received confession and taken part in the holy sacrifice of the Mass fully, may come forward to receive Holy Communion. People belonging to other religions are kindly requested not to receive Holy Communion. The communion is being distributed in tongues. Please take care of your belongings.
இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வர இருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.